வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: புதுதில்லி வந்துள்ள கயானா பிரதமர் திரு மார்க் பிலிப்ஸ் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று சந்தித்து பேசுகிறார். 2025ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் காசநோயை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கான தொலைநோக்கு திட்டம் முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. மியான்மரின் ரக்கைன் மாகாணத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதால் அப்பகுதிக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளின் முதல் பகுதி நேற்று லடாக்கில் நிறைவடைந்தது. இனி விரிவான செய்திகள். கயானா பிரதமர் திரு மார்க் பிலிப்ஸ் 6 நாள் பயணமாக நேற்று மாலை புதுதில்லி வந்து சேர்ந்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் ஆகியோரை அவர் இன்று சந்தித்து பேசவுள்ளார். கயானா பிரதமரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளையும் மக்களுக்கு இடையிலான தொடர்புகளையும் மேம்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் காசநோயை கட்டுப்படுத்துவதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பேசில் நடைபெற்ற 37வது காசநோய் தடுப்பு இருதரப்பு ஒத்துழைப்புக்கான கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் உலக சராசரியை காட்டிலும் 2 மடங்கு காசநோய் கட்டுப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். உலக அளவில் ஆண்டுக்கு 8.7% அளவுக்கே காசநோய் கட்டுப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் 16% காசநோய் கட்டுப்பாடு இருப்பதாக தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கான தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்து முனைப்பான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் காசநோய் ஒழிப்பு திட்டம் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நடைமுறை கொண்டுவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவினர் நேற்று புதுதில்லியில் 3 கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திரு சீதாராம் யெச்சூரி, திரு நிலோத்பாத் பாசு, திரு முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு சுதீப் பந்தோபாத்யாய், திரு கல்யாண் பந்தோபாத்யாய் ஆகியோர் பங்கேற்றனர். சமாஜ்வாதி கட்சி சார்பில் திரு ஸ்ரீவத்சவா, திரு ஹரிஷ் சந்திர யாதவ் ஆகியோர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்யும் வகையில் வித்யாஞ்சலி கல்வி உதவித்தொகை திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம், தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு மாணவர்கள் ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த உதவி திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 14,000 மாணவ மாணவியர் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்திருப்பதாக அவர் கூறினார். மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் நேற்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை அஜித் பவார் தலைமையிலான பிரிவு பயன்படுத்திக் கொள்ளவும் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் திரு அஜித் பவார் தலைமையிலான பிரிவு பெரும்பான்மை நிரூபித்துள்ளதை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த முடிவுக்கு வந்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிஜேபி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் சார்பில் சமூக வலைதளம் வாயிலாக தொண்டர்களுக்கு 8 இந்திய மொழிகளில் காணொலி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தியுள்ள முன்னோடி திட்டங்கள் குறித்தும் பயனடைந்தவர்கள் குறித்தும் இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளது. மத்திய அரசின் முத்ரா கடன் உதவி திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான தொழில் முனைவோருக்கு உத்தேகம் வழங்கப்பட்டிருப்பது குறித்தும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் ஒலி வடிவில் வாட்ஸ்அப்பிலும் வழங்கப்படுகிறது. இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 94404567 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மியான்மரின் ரக்கைன் மாகாணத்திற்கு அங்குள்ள இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த மாகாணத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை, கடும் உணவு பற்றாக்குறை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது.
ரக்கைன் மாகாணத்தில் தங்கியுள்ள இந்திய குடிமக்கள் உடனடியாக அந்நாட்டின் வேறு பகுதிகளுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஹசன் மஹ்மூத் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். இந்தியா பங்களாதேஷ் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவது மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாகவும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச மற்றும் மண்டல விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக மத்திய அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு டாக்டர் ஹசன் முகமது மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று சென்னை புறப்பட்டார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது பயணத்தின் போது சிறப்பான ஒருங்கிணைப்பை அளித்த ஸ்பெயின் நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் மக்கள் மற்றும் தமிழ் சொந்தங்களுடன் பகிர்ந்து கொண்ட அழகிய நினைவுகளுக்காகவும் நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். 3 கோடி மகளிர் தொழில் முனைவரை லட்சாதிபதியாக்கும் மத்திய அரசு திட்டம் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் உள்ள பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தங்களது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்திருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். என்னோட பேர் சுமதி. நான் சக்கரசெட்டிப்பட்டி மகளிர் குழுவில் இருக்கேன். மத்திய அரசாங்கம் 3 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தையல் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த 3 கோடி பெண்களில் நானும் ஒரு லட்சாதிபதி ஆகுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய மகளிருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பேர் கலைச்செல்வி. செட்டிப்பட்டி திருவள்ளுவர் மகளிர் சுயஉதவி குழுவில் ஒரு உறுப்பினராக நான் இருக்கேன். நான் காளான் பண்ணை ரொம்ப நாளாக நடத்தி வந்துட்டு இருக்கேங்க. இதை மேலும் விரிவுபடுத்துறதுக்கு எனக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தது. இப்போ மத்திய அரசாங்கம் மகளிர்களுக்காக வட்டியில்லா கடன் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுலேயும் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி மற்ற மகளிர்களும் இந்த பயனை அடையணும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். மத்திய அரசாங்கத்துக்கு மிக்க நன்றி. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு தெற்கு ஆசிய கல்விக் குழுமம் கல்வி உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்துள்ளது. மாநில பள்ளி கல்வித்துறை மாணவ மாணவரின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஜப்பான், தைவான், கொரியா, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளது. சென்னையிலிருந்து புதுதில்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் இன்று முதல் 3 மாத காலத்திற்கு தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதை அடுத்து இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூர் வழியாக செல்லும் என்றும் மறுமார்க்கத்தில் இதே வழித்தடத்தில் தாம்பரம் வந்து சேரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பு அமெரிக்கா அறிவித்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பரிசீலிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. காசாவில் பிணை கைதிகளை பிடித்து வைத்திருப்பவர்களை விடுவிப்பது குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலில் ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்டன் பிளிங்கன் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகளின் முயற்சியால் தான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவலில் ஹமாஸ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுடன் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தை தொடங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளின் முதல் பகுதி நேற்று லடாக்கில் நிறைவடைந்தது. 5 நாட்கள் லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள லே நகரில் நடைபெற்ற இப்போட்டிகளில் மகாராஷ்டிரா 6 தங்கம், 8 வெள்ளி மற்றும் 6 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தம் 20 பதக்கங்களை பெற்று முதல் இடத்தில் உள்ளது. கர்நாடகா 2வது இடத்திலும் லடாக் 3வது இடத்திலும் உள்ளன. ஐஸ் ஹாக்கி, ஸ்கேட்டிங் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடைபெற்றன. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று பினோயில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 2 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 244 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்தியா 48.5 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 248 ரன் எடுத்து வெற்றி இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லி வந்துள்ள கயானா பிரதமர் திரு மார்க் பிலிப்ஸ் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று சந்தித்து பேசுகிறார். 2025ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் காசநோயை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கான தொலைநோக்கு திட்டம் முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. மியான்மரின் ரக்கைன் மாகாணத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதால் அந்த பகுதிக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளின் முதல் பகுதி நேற்று லடாக்கில் நிறைவடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.